ஹை குடேஸ், நம்ம இந்த வாரம் பார்க்க போகிற திருக்குறள் நீத்தார் பெருமையில் குறள் எண் 28. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். விளக்கம்: நிறைவான வாக்கு பெருமை உடைய மேன்மக்களின் உயர்வை அவர்கள் இவ்வுலகில் சொன்ன மந்திர சொற்களை அடையாளம் காட்டிவிடும். இந்த குறளின் விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமா பார்க்கலாம் வாங்க. பாலாவுக்கு ஒரு பதிப்பாளர் ஆஃபீஸில் ஒரு வேலையாக வேண்டியிருக்கு. அதனால அந்த கடை உரிமையாளரை சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது தான் தெரிஞ்சது அவர் சிறு வயது நண்பர் அப்படின்னு. நீண்ட நாள் கழித்து பார்த்தனால 2 பேரும் சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்ருக்காங்க. குணா தன் நண்பன் பாலாவை தன்னோட நூலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவருடைய நூலகத்தில் அவர் வெளியிட்ட எல்லா நூல்களுமே வரிசையாக வச்சுருந்தார். மொத்தம் 247 நூல்கள் வெளியிட்டிருக்கிறதா சொல்கிறாரு. தமிழில் இருக்கிற 247 எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நூல் வெளியிட்டிருப்பீங்க போலையே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு பாலா. நான் இன்னும் நூல் வெளியிடுறதை நிறுத்தலையே, அதனால் என் நூல்களின் எண்ணிக்கை 247ஐயுமே தாண்டிடும் அப்படின்னு குணா சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு பாலா சொல்கிறாரு, சரி இப்போ நூல்களின் பெயர்களையும் அது எழுதினவங்க பெயர்களையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட குணா, எங்கே கேளுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. பாலா தன்னோட முதல் கேள்வியை கேட்குறாரு. இத்தனை நூல்களை பார்த்துருக்கீங்க, அதில் உங்களுக்கு நினைவில் இருக்கும் நூல்களின் பெயர்களையுமே நூல் ஆசிரியர்களின் பெயர்களையுமே சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ வகையாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சி யோசித்து ஒரு 10 நூல்களின் பெயர்களையும் 3 நூலாசிரியர்களின் பெயர்களையும் சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டா, இந்த கேள்வியை நான் பல பேர்கிட்ட கேட்டிருக்கேன். ஏறக்குறைய எல்லாருமே நீங்கள் சொன்ன அதே பெயர்களை தான் சொன்னாங்க. இன்னொரு ஆச்சரியமும் இருக்குதுல்ல, நீங்கள் 10 நூல்களின் பேரும் 3 நூலாசிரியர்கள் பேரும் சொன்னீங்கல்ல, இந்த 10 நூல்களை எழுதினவங்க இந்த 3 பேர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் குணாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. குணா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பாலா சொல்கிறாரு, உண்மையிலே இது ஆச்சரியமான விஷயமே கிடையாது. எத்தனையோ பேர் எத்தனையோ நூல்களை எழுதியிருக்கலாம், அது நல்லா விற்பனையும் ஆயிருக்கலாம், அந்த காலகட்டத்தில் பாராட்டுகள் கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் காலத்தால் அழியாத நூல்கள் சில நூல்கள் தான். அப்படிப்பட்ட சில நூல்கள் தான் அதை எழுதினவங்களோட மேன்மையை இந்த உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டும் அப்படின்னு பாலா சொல்கிறாரு. ஹை குடீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? எப்படி இந்த கதையில் அந்த குறிப்பிட்ட நூல்கள் தான் காலத்துக்கும் நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி திருவள்ளுவர் இந்த குறளில் நீத்தார் பெருமையை சொல்லியிருக்காரு. ஐம்புலன்கள் மூலமாக பிறக்கிற ஆசைகளை கட்டுப்படுத்த தெரிஞ்ச நீத்தார்கள் சொல்கிற வார்த்தைகள் எப்படி இந்த நூல்கள்லாம் எத்தனை காலங்கள் ஆனாலும் நினைத்திருக்கோ, அதே போல் அவங்க சொல்கிற வார்த்தைகள் எத்தனை காலங்கள் ஆனாலும் மந்திரம் போல் நிலைத்து இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய பெருமைகளை இந்த குறளில் அழகாக சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். ஹை குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை மூலமாக இந்த குறளின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இனி வர வாரங்களில் நம்ம அடுத்த குறளை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.